Example 9.14 compute limit extends to 1 root of x minus 1 by x minus 1. Here limit x minus 1 equal to 0 அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். In such a cases rationalize the numerator. அப்போ நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்போம் 10th கான்ஜுகேட் வேல்யூன்னு சொல்கிறோம். கான்ஜுகேட் வேல்யூ தான் இங்கே ரேஷனலைசைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அது நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ரேஷனலைஸ் ஆஃப் த இங்கே அங்கே டினாமினேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன செய்கிறோம்? நியூமரேட்டரில் எழுதணும். இங்கே ஹையர் கிளாஸஸில் வரும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நியூமரேட்டரில் கொடுத்துருக்கிறத நம்ம டினாமினேட்டரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுறோம். இங்கே பாருங்கள், இப்போ லிமிட் எக்ஸ் மைனஸ் 1 அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்னா செகண்ட் வேல்யூவை நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம். அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ரூட் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சோம்? ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுட்டு நியூமரேட்டரில் போட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? டினாமினேட்டர்லேயும் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்தாலும் டினாமினேட்டரில் வந்திருக்க நியூமரேட்டரில் போட்டோம். இங்கே நியூமரேட்டரில் வரதை டினாமினேட்டரில் மாற்றி போட்டுட்ருக்கோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் பார்த்தா, இது ரெண்டுமே என்ன கண்டிஷனில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த கான்செப்டில் நம்மளுக்கு வருது மேலே இருக்கிறது இல்லைங்களா? அதனால் அது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இதை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்டில் நம்ம அது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு கீழே இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் என்னது? ரூட்டோட வேல்யூ வந்து என்னது? 1/2 வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது எக்ஸை போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிற எக்ஸை தூக்கி இங்கே எக்ஸ் அப்படியே போட்டு இந்த ரூட்டுக்கு பதில் 1/2 வெளியில் போட்டுக்கிறோம். இந்த 2ஓட அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எக்ஸ் ஒண்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி மைனஸ் 1ஓட பவர் எதுவாக இருந்தாலும் அது 1 தான் இல்லைங்களா? அப்போ நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது? ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 1. அந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே எடுத்துடுறோம். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது டினாமினேட்டரில் நியூமரேட்டர் இல்லைங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்போ கேன்சல் பண்ணணும்? எப்போயுமே மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்ததுன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. அதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் பண்ணணும். இங்கே பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம் பிகாஸ் இட்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனவொன்னே ரிமைனிங் என்ன இருக்குது? 1/ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லைங்களா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1/ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ 1 வந்து நம்ம அந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம்? எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல போடுறோம். ஈக்குவல் டு அப்போது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 அப்போது 1க்கு 1 போட்டுக்கிறோம். ரூட் 1க்கு 1 வருது. அப்புறம் ப்ளஸ் 1 அப்போது 1 + 1 என்னது? 2 வருது. மேலே இருக்கிறத 1 போட்டுறோம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்.